அதாவது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் கடைசி ஒரு வாரமா அவ்ளோ ஹைப். எந்த பக்கம் திரும்பினாலும், யார பார்த்தாலும் எல்லா சினிமா ரசிகர்களும் கொண்டாடி தீர்க்கிறானுங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம்னு வேற சொல்றானுங்க. என்ன ஓவர் ஹைப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஹைப்லயே நானும் போய் இந்த படத்த பார்த்தேன். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. இந்த படத்துக்கு இவ்ளோ ஹைப்லாம் இல்லடா. இதுக்கு மேலயும் ஏத்தணும் அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு படைப்பு. அவ்ளோ அற்புதமான ஒரு படம். இத மிஸ் பண்ணாம கண்டிப்பா நீங்க பார்க்கணும். இந்த படத்தோட பேரு தி லாஸ்ட் பஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் என் பங்குக்கு நானும் சொல்றேன். அவ்ளோ அருமையான ஒரு படம். இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம்ங்கறனால, இந்த படத்த பார்த்து முடிச்சுட்டு நம்ம எதார்த்தமா ரோட்டுக்கு வெளிய வந்தா, ஒருவேளை இப்படி அங்க நமக்கு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அப்படிங்கிற ஒரு பயமும், பதட்டமும் அது ஒரு 10, 20 நிமிஷத்துக்கு மண்டக்குள்ள அப்படியே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு படம். அது மட்டும் இல்லாம மேத்யூ மெக்கானஹே அப்படி நடிச்சிருக்காப்ல. அந்த மனுஷனோட நடிப்ப பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. பேய் மாரி நடிச்சிருக்காரு. ஒரு ஒரு சீன்ல வந்து அவர் சொல்ல முடியாம அழுவாரு அந்த பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு. அது அப்படியே அவ்ளோ ஃபீல் ஆகுது. சோ ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான இந்த படத்த மிஸ் பண்ணாம பாருங்க. இது வந்து ஆப்பிள் டிவி பிளஸ்ல இருக்கு. இல்லனாலும் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இது தமிழ் டப்பிங், மலையாள டப்பிங், இந்த டப்பிங்லாம் கிடையாது. ஒன்லி இங்கிலீஷ் தான். சப்டைட்டிலோட ஃபாலோ பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணிராதீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் தி லாஸ்ட் பஸ்.